வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைக்கானால தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் தோல்வி அடைகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. விஜயும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மதுரையில் பார்த்திங்கன்னா மேற்கு தொகுதியில் நிற்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல். செல்லூர் ராஜ் தொகுதி அது. செல்லூர் ராஜ் தொகுதியில் ஏற்கனவே எம்ஜிஆர் நின்றுருக்கார். ஸோ எம்ஜிஆர் பாண்டியா நிற்கணும்னு சொல்லிட்டு விஜய் இங்கே முடிவு எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே திமுகவும் பார்த்திங்கன்னா அந்த 10 இடங்கள் 10 சட்டமன்ற தொகுதியும் பார்த்திங்கன்னா கைப்பற்ற முடியாது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 5 திமுக 5 அதிமுக சரிசமமாக தான் இருக்காங்க இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ அதுக்கும் சிக்கல். விஜய் நின்றா பார்த்திங்கன்னா ஓட்டு பிரியும். செல்லூர் ராஜ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும். அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலப்போ ஓபிஎஸ் இணைஞ்சிருந்தார். இப்போ ஓபிஎஸும் இல்லாத போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். பாஜக பார்த்திங்கன்னா திருப்பியும் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் ஓபிஎஸ் விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் அதிமுகன்ற கட்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அமமுக ஓட்டும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும். அதாவது ஓபிஎஸ் பெரிய லெவலில் சுழட்டி விட்டாங்கன்னா அமமுகவும் பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுத்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக விட்டு. பட் அந்தளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஓபிஎஸை சமாதானப்படுத்தி இரட்டை இலை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நின்றா மட்டும்தான் ஓபிஎஸ் ஒத்துக்குவார். இல்லை நாங்கள் எங்கள் சிம்பிள் தர்றோம் நீங்கள் நில்லுங்கன்ற மாதிரி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பலாப்பழ சின்னத்தில் நிற்க சொன்னாங்க, அந்த மாதிரி நிற்க சொன்னால் இந்த வாட்டி ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இரட்டை இலை சின்னத்தில் நின்று போட்டிடுறதுனா நான் இடுவேன், இல்லைன்னா நான் இட மாட்டேன்ற மாதிரி உறுதியாக இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி திமுகலையும் பார்த்திங்கன்னா அந்த கோஷ்டி பூசல் இருக்குது. திமுக கட்சி பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. பார்த்திங்கன்னா ஸ்டாலின் காதுக்கு போனோன்னே மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருக்க உதய ஸ்டாலினுக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு, துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு. இது பார்த்திங்கன்னா கனிமொழிக்கு ஒரு செக்கு. கனிமொழியும் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மூவ் எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மூவ் பார்த்திங்கன்னா அந்த இடி ரைடெல்லாம் பின்னாடில் போட்டு கொடுக்குறதே கனிமொழி பேர் தான் அடிப்படுதுன்ற மாதிரி பொதுவான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி சூர்யாவிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ கனிமொழிக்கும் செக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி உதய ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடுத்த கேண்டிடேட் திமுக வருதான்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன். இது பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக இருக்கிறதுனாலையும் இப்போ துணை பொதுச்செயலாளர் எதனால் போகிறாங்கன்னா எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா முன்னுரிசையில் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் இலங்கை அணி செயலாளர் தான் இருக்கார். ஸோ அந்த பதவியில் இருக்கனால கட்சியில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இடங்கள்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இது கனிமொழிக்கு ஒரு சில சீனியர்களுக்கு செக்குன்ட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.